ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தியை வச்சு ஒரு நூடுல்ஸ் செய்யலாமா? வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் வெட்டிக்கலாம். உங்களுக்கு பொடி பொடியாக நறுக்கணுன்னா கூட நறுக்கிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக தான் போட்டிருக்கேன். ஒரு 4 to 5 சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணி அதை நூடுல்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீந்து போன சப்பாத்தி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டக்குனும் காலி ஆகிடும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி நறுக்கிக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கடுகு நல்லா பொரிய விட்டுடலாம். மஸ்டர்ட் நல்லா ஸ்ப்ரெட்டர் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா மீடியம் சைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கேபேஜ் நான் நறுக்கி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேபேஜ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சிருந்த 2 தக்காளியும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த தக்காளி நல்லா மசியணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலா, நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக்காகி எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை இதில் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு இல்லை ஏதாவது குருமா குழம்பு இருந்துச்சுன்னா அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க. ஃப்ளேவர் ஆட் ஆகும் இந்த ரெசிபிக்கு. அந்த குழம்பு நல்லா எல்லா சப்பாத்தி கூடயும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடயே உங்களுக்கு சிக்கன் இல்லைன்னா முட்டை வேணும்னா கூட நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ணி இதில் போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம அந்த கேபேஜ் போட்டோலையோ அந்த டைமில் நீங்கள் முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி எடுத்து சாப்பிட்ற வேண்டியதுதான். நம்மளோட சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye bye.